வணக்கம், பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. இப்போ நம்ம வீடுகளுக்கு பெரும்பாலும் யூபிவிசி விண்டோ தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம யூபிவிசி விண்டோவில் ஒரு 2 டைப் வருது. ஒன்று ஸ்லைடிங் ஒரு விண்டோ ஒன்று வருது, ஓப்பனபிள் விண்டோ ஒன்று வருது. ஸோ இந்த ஸ்லைடிங்லேயும் ஓப்பனபிள் விண்டோலையும் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, அதாவது எந்த இடத்துல நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த விண்டோ பார்த்திங்கன்னா உள்ள கிரில்லை செவுத்தில் காடி எடுத்து வச்சுட்டு வெளியே ஸ்க்ரூ பண்ணுற டைப்பில் தான் நம்ம யூபிவிசி விண்டோ பெரும்பாலும் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இது பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்லைடிங் இருக்குது. இப்படி ஷட்டரை ஸ்லைடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மட்டும்தான் உங்களால் திறக்க முடியும். மீதி பாதி ஓப்பனபிளாகவே இருக்காது. அது க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஒன்று இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ அப்படி தான் வரும். ஃபுல் காற்று வராது, ஒரு பாதிக்கு தான் வரும். இதே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய ஓப்பனபிள் விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜன்னல்லையும், அதாவது ஒவ்வொரு கதவோட தட்டியும் 90 டிகிரி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம 90 டிகிரி ஓப்பன் பண்ணும்போது அதில் வெளியிலிருந்து காற்று வெளிச்சம் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கையை விட்டு திறக்கிறது பெட்ரூம் எல்லாத்துலேயும் முடியும். ஆனால் அதே கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடிங் விண்டோ போடுறது தான் பரவாயில்ல. ஏன்னா டேபிள் டாப்பை தாண்டி கையை திறக்கிறது கஷ்டம். ஸோ பெட்ரூமு, ஹால் இந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம இந்த ஓப்பனபிள் விண்டோ பயன்படுத்துறது நல்லது. நன்றி, வணக்கம்.